அன்று கிருஷ்ணதேவராயரின் பிறந்த நாள். மன்னர் அன்னைக்கு அரசவையில் இருந்த எல்லாருக்கும் விருந்து வச்சாரு. அந்த அருமையான விருந்தை சாப்பிட்ட திருப்தியோடு தெனாலிராமன் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு. அவர் வீட்டுக்கு வந்ததும் அவர் மனைவி, என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராமன், அது வேற ஒன்றும் இல்லை சாரதா. இன்னைக்கு அரசவையில் மன்னர் ஒரு அறுசுவை விருந்து வச்சாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஒரு கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்க பாரு. அப்பப்பா, என்ன சுவை! இன்னும் என் நாக்குல அந்த சுவை அப்படியே ஒட்டிட்டு இருக்கு சாரதா அப்படின்னு சொன்னாரு. என்னங்க சொல்றீங்க? இங்க நானும் கத்திரிக்காய் குழம்பு அடிக்கடி வைப்பேனே, இதுக்கும் அதுக்கும் என்ன பெருசா வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னு சாரதா கேட்டாங்க. இல்ல சாரதா, நிச்சயமா ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் விசாரிச்சதுல தான் தெரிஞ்சது, அது அரசர் தோட்டத்துல விளைஞ்ச விதையில்லாத கத்திரிக்காய்ன்னு. அப்படி ஒரு சுவையான கத்திரிக்காயை நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாரு தெனாலிராமன். என்னங்க, நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் அந்த கத்திரிக்காயை ருசி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ராஜா தோட்டத்திலேருந்து கொஞ்சம் கத்திரிக்காய்களை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சாரதா சொன்னாங்க. உடனே ராமன், அச்சோ, அது முடியாது சாரதா. அது திருட்டு மாதிரி ஆயிடும். மன்னர் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் எவ்வளோ சொல்லியும் அவர் மனைவி கேட்கவே இல்லை. ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அன்றிரவு ராமன் வர வழி இல்லாமல் ராஜா தோட்டத்து கத்திரிக்காய்களை திருடி கொண்டு வந்தார். அவர் மனைவியோடனே சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்க. தன் கணவரையும் பிள்ளையையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. ராமனோட பிள்ளை பாஸ்கரன் வெளியில் திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். ராமனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் ஒரு குவளையில் தண்ணி எடுத்துட்டு போய் பாஸ்கரன் மேலே தெளித்து, பாஸ்கரா, எழுந்து உள்ளவாப்பா, மழை வருது பாரு அப்படின்னு சொன்னார். பாஸ்கரன் எழுந்து உள்ளே வந்ததும் சாரதா அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு தானும் சாப்பிட்டாங்க. 3 பேரும் அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலை மன்னருக்கு தன் தோட்டத்து கத்திரிக்காய் திருட்டு போன விஷயம் தெரிந்தது. முந்தைய நாள் விருந்தில் தெனாலிராமன் தான் அந்த கத்திரிக்காயை பற்றி ரொம்ப விசாரிச்சாருன்னு அங்கே இருந்த ராஜபுரோகிதர் சொன்னார். உடனே அரசர் ராமனை அரசவைக்கு அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவிட்டார். ராமன் வந்ததும் அரசர், ராமா, நீ தோட்டத்து கத்திரிக்காயை திருடினாயா? உண்மையை சொல் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமன், இல்லை அரசே, நான் போய் அப்படி செய்வேனா அப்படின்னு சொன்னார். அங்கே இருந்த ராஜபுரோகிதர், அவர் குழந்தையை கூப்பிட்டு விசாரியுங்கள் மன்னரே, உண்மை தெரிந்துவிடும் அப்படின்னு சொன்னார். உடனே அரசர் ராமனின் குழந்தையை கூட்டிட்டு வர சொல்லி காவலாளிக்கு உத்தரவிட்டார். ராமனின் மகன் அரசவைக்கு வந்தான். மன்னர் அவனை பார்த்து, பாஸ்கரா, நேற்று இரவு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டார். பாஸ்கரன் உடனே கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொன்னான். என்ன ராமா இது, குழந்தையே இப்படி சொல்கிறானே, இதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு அரசர் ராமனை பார்த்து கேட்டார். ராமன் எதுவும் புரியாதவர் போல அப்படியே நின்னார். அரசர் திரும்பவும் பாஸ்கரனை பார்த்து, நீ எப்போ அந்த கத்திரிக்காய் குழம்பை சாப்பிட்ட, கொஞ்சம் விவரமாக சொல்லு அப்படின்னு கேட்டார். உடனே பாஸ்கரன், நேற்று ராத்திரி ஜோன்னு மழை பெஞ்சதில்ல, அப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். ராஜாக்கு ஒன்றுமே புரியல. நேற்று இரவு மழையே பெய்யலையே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார். உடனே ராமன், அது ஒன்றும் இல்லை மகாராஜா. பாஸ்கரன் எப்பவுமே தன் சொப்பனத்தில் காண்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவான். நேற்று இரவு மழை பெய்யறது போலவும் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றது போலவும் சொப்பனம் கண்டிருக்கான். அதுதான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறான் அப்படின்னு சொன்னார். உடனே மன்னர், சரி ராமா, நான் உன்னை நம்புறேன், நீ உன் பிள்ளையை கூட்டிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு அவரை விடுவிச்சார். ராமன் தன் புத்திசாலித்தனத்தால் இந்த குற்றச்சாட்டில் இருந்து ரொம்பவே அழகாக விடுபட்டுட்டாருன்னு தான் சொல்லணும்.